சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். நாம் எல்லோரும் ஜெகத்குரு என்று கொண்டாடுகிற மகா பெரியவாளுடைய 131வது ஜெயந்தி நாடெங்கும் ஏன் உலகமெங்குமே கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று அவருடைய அருளுரைகளெல்லாம் அப்படியே தொகுத்து கொடுத்த தெய்வத்தின் குரல் புஸ்தகத்திலிருந்து 3வது பகுதியில் ஆசானை ஈசானாக அப்படிங்கிற தலைப்பில் அவர் எப்படி குருவே நம்ம கடவுளாக நினைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பெரியவா சொன்னதை உங்களோட படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை மனசில் இருந்தது. குரு என்பவருக்கு எவ்வளோ முக்கியமான ஸ்தானம் இருக்குது அப்படிங்கிறத இந்த அருளுரை நமக்கு தெளிவாக விளக்குகிறது. இப்போது அவருடைய இந்த உரையை கேட்கலாமா? ஆசானை ஈசனாக. நம்மை போல பந்த நிலையில் இல்லாமல் விடுபட்டு சுதந்திர புருஷராக இருக்கிற குருவே தான் நம்மை ஒரு ஒழுங்கிலே கட்டுப்படுத்துவதற்காக தாமும் அந்த ஒழுக்கத்தில் கட்டுப்பட்டு வாழ்ந்து காட்டி நமக்கு போதனை செய்கிற ஆச்சாரியராக இருக்கிறார் என்று புரிந்து கொண்டு நம்முடைய ஆச்சாரிய புருஷர்களிடம் பக்தி செலுத்த வேண்டும். ஈஸ்வரனே தான் இப்படி குரு ஆச்சாரியர் என்ற ரூபத்தில் ஞானானுகிரகம் செய்கிறான் என்று நினைத்து பக்தி பண்ணினால் பலன் சீக்கிரத்தில் கிடைக்கும். ஈஸ்வரன் தானே எல்லாமுமாக இருப்பது. கல் மண் எல்லாம் கூட அவன்தான். அதனால் ஆச்சாரிய ஸ்வரூபமாக குரு வடிவாக இருப்பவன் அவன்தான் என்பதில் என்ன ஆக்ஷேபனை? இப்படி பார்த்தால் நாம் மட்டும் அவன் இல்லாமல் யார் என்ற கேள்வி வருகிறது. நாமே ஈஸ்வரன் என்கிற போது ஆச்சாரியன் என்ற இன்னொருத்தனை எதற்காக ஈஸ்வரனாக உபாசிக்க வேண்டும் என்பது அடுத்த கேள்வி. எல்லாம் அவன்தான் என்றாலும் ஒன்றுக்கும் தன்னுடைய ஈஸ்வரத்துவம் தெரியவில்லையே. நமக்கு நம் ஈஸ்வரத்துவம் கொஞ்சமாவது தெரிகிறதா? தெரிந்தால் இத்தனை ஆசை, கோபம், பயம், அழுகை, பொய், பாபம் இருக்குமா? அதனால் எல்லாம் அவன் என்றாலும் பூர்ணமான அவனாக தன்னை தெரிந்து கொள்ளாமல் அவனே போட்டுக்கொண்ட வேஷங்களாகத்தான் இருக்கின்றன. நாம் எல்லாம் நன்றாக அஞ்ஞான வேஷம் போட்டுக்கொண்டு மூல ஆசாமியை அடையாளமே கண்டு கொள்ளாதபடி ஆனவர்களாக இருக்கிறோம். ஆச்சாரியர் என்பவர் இத்தனை கோணாமானா வேஷமாக இல்லை. அவரிடம் ஆசாமியை அடையாளம் கண்டு கொள்ள முடிகிறது. அதனால் அவரிடம் ஈஸ்வரத்துவத்தை நாம் பக்தி பண்ணினால் கண்டு அனுபவிக்கலாம். நம்மிடமே தெரிந்து கொள்ள முடியாத தெய்வத்தன்மையை அவரிடம் சுலபமாக தெரிந்து கொள்ளலாம். பல தினசாக வேஷம் போடுகிற ஒரே ஈஸ்வரன் தான் ரொம்பவும் அசட்டு வேஷமான நம்மை சமர்த்தாக்குவதற்கே ஸ்பெஷலாக ஆச்சாரிய வேஷத்தில் வந்திருக்கிறான். இப்படி உணர்ந்து அவரிடம் பக்தி பண்ணினால் அப்புறம் அங்கே வேஷத்தை முழுசாகவே கலைத்துவிட்டு தன்னையே தெரியப்படுத்தி கொண்டு விடுவான். அப்புறம்தான் நம் வேஷத்தின் அசட்டுத்தனங்களையும் போக்கி அப்புறம் இந்த வேஷத்தையும் கலைத்து நாமும் அவனேதான் என்று அறிந்து அனுபவிக்குமாறு அருள் செய்வான். முடிவான அந்த நிலைக்கு போக இப்போது நாம் செய்ய வேண்டியது ஆச்சாரியரை ஈஸ்வரனாக நினைத்து அவர் உபதேசிக்கிறபடி நடப்பதுதான். இதான் மகாபெரிவாரோட அருளுரை. இது அவருக்கே ரொம்ப பொருத்தமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றியது. அவர் தான் ஈஸ்வரன் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம பக்தி பண்ணினா பெரியவா தான் யார் என்பதை நம்மளுக்கு காண்பிப்பா. அப்போ நம்மளுடைய வேஷமெல்லாம் கலைஞ்சு நம்மளுக்கு அஞ்ஞானம் எல்லாம் நீங்கி ஞானம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் பெரியவாளோட இந்த அருள் உரையோடைய சாராம்சம். அந்த அதிஷ்டானத்தில் தெய்வமாக இருந்து நமக்கு அருள் புரிகிற மகா பெரியவாளை ஈஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சுன்னு நம்ம பக்தி பண்ணணும். அதே மாதிரி திரு ஜெயந்திர சாமிகள் இப்போ இருக்கிற பாலபெரிவா எல்லாரையும் ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம உணர்ந்து அவர்கள்கிட்ட பக்தி பண்ணணும். அப்போ நம்மளோட அஞ்ஞான வேஷம் எல்லாம் கலைஞ்சு ஞான ஸ்வரூபம் நம்மளுக்குள்ளேயே ஈஸ்வரன் இருக்கான் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். இப்போது அவருடைய 131வது அந்த ஜெயந்தி அன்னைக்கு எப்படியெல்லாம் அவரை கொண்டாடுறா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ சரையு நதிக்கரையில் மகா பெரியவாளுடைய ஜெயந்தியை கொண்டாடி தோடகாஷ்டகத்தை சொல்லி அங்கே இருந்த பக்தர்கள் எல்லாரும் பக்தி சிரத்தையோடு அந்த நதிக்கரையில் நமஸ்காரம் பண்ணி அந்த தோடகாஷ்டகத்தை சொல்வதை கேட்போம். உண்மையான குரு பக்தி இருந்தால் குரு தானே தன்னை வெளிக்காட்டுவார் அப்படிங்கிறது தான் மகா பெரியவாளோட அருளுரை. ஒரு பக்கமும் அந்த தெய்வத்தின் குரலில் திரும்பி படித்தாலும் அழுக்காமல் நம்மளுக்கு புது புது அர்த்தங்களை கொடுப்பதாக இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கி
அந்த குருவோட ஜெயந்தி அன்னைக்கு குரு என்பவர் யார் அப்படிங்கிறத நான் உங்களோட பகிர்ந்துனேன். மகாபெரிவா சரணம். मित्रं देवं मित्रधेयन्नोऽस्तु अनुराधान् नविना वर्धयन्तः शरञ्जीवेम शरदः सवीराः चित्रं नक्षत्रमुरगात् पुरस्तात् अनुराधा सगिरिगद्वदन्ति तन्मित्रगेति वचनदेवयानैः हिरण्यगैर्वितदैरन्तरिक्षे अनुराधा नक्षत्र देवतायै नमः चन्द्रशेखरेन्द्र सरस्वत्यै नमः ॐ सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् गुरुचरणारविन्दाभ्याम् नमः अपार करुणासिन्धुम् ज्ञानम् शान्तरूपिणम् श्रीचन्द्रशेखर गुरुम् प्रणमामि मुदान्वहम् चन्द्रशेखरेन्द्र सरस्वत्यै नमः विदिताखिल शास्त्रसुधा जलदे महितोपनिषद्गदितातनिधे हृदये कलये विमलम् शरणम् तव शङ्कर देशिकमे शरणम् करुणालय पालय माम् भवसागर दुःख विदूरहृदम् रचयाय दर्शन तत्त्वविदम् तव शङ्कर देशिकमे शरणम् अवता जनता सुविता प्रविता निजबोधविचारण चारुमते हरेश्वर जीव विवेक विनम् तव शङ्कर देशिकमे शरणम् देव भवानि दिवे वितरा समनायत तेन सिकौतुकिता भवानय मोह महाजगते तव शङ्कर देशिकमे शरणम् सुकृते जिकृते बहुधा भवतो भविता समदर्शनलालसता अधिदीनमिमं परिपालय मां भव शङ्कर देशिकमे शरणम् ललिताकृतयो विचरन्ति महामनसच्छलतः महिमासुरिमात्र विभासि गुरो तव शङ्कर देशिकमे शरणम् गुरुपङ्गवकुङ्गवकेतलते समकामयतां नहि कोऽपि सुधी शरणागतवत्सलतत्परिणे भव शङ्कर देशिकमे शरणम् मया विशदैरकला न च किञ्चन काञ्चनमस्ति गुरो विरमेव विधेहि कृपां सहजां भव शङ्कर देशिकमे शरणम् गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः गुरवे सर्वलोकानां निधये मम योगिनां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणम् सूत्रभाष्यकृतं वन्दे भगवन्तं पुनः पुनः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् गुरुचरणारविन्दाभ्याम् नमः. அனுஷ நட்சத்திரத்தில் அவதரித்த அந்த மகாபுருஷருக்கு
சரையு நதிக்கரையில் அற்புதமான ஜெயந்தி உற்சவத்தை கண்டுகளித்தோம். மகாபெரிவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகாபெரிவா சரணம்.